Hi students, very good morning. Welcome to iCube Learning Center. This is Ramesh Prabhu, Faculty of Chemistry Department. Good morning. In the video, we will rate law, rate constant, that is also called as specific constant law, and then the order of the reaction, and the rate time, and the first one is zero reaction definition. சரிங்களா நான் இப்போ லெசன் பண்ணிப்போம். ரேட் லாவை என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ அந்த ரேட் லாவை யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னு கேட்டிங்கன்னா ரேட் எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிக்கலாம். இப்போ ரேட் எக்ஸ்பிரஷன் இது ரேட் எக்ஸ்பிரஷன் சரிங்களா, இது நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ லா என்ன சொல்கிறேன்னு பாருங்க, the rate of the reaction is proportional to the product of, அப்போ இந்த இடத்துல ப்ராடக்ட்ங்கிறது இங்கே வந்து மல்டிப்ளை பண்ணணும் சரிங்களா, ப்ராடக்ட் ஆஃப் the molar concentration of all the reactants with each term raised to the power, which each term raised to the power which may or may not be same as the stoichiometric coefficient of the reacting species. என்ன அப்ப சொல்றது கேட்டீங்கன்னா, ஒரு ரேட் லா வந்து பார்த்தா ஜெனரல் ஈக்குவேஷன் எழுதுறதுக்கு அப்புறம் இப்போ இந்த ரியாக்டன்ட் இருக்கு இல்லையா, இப்போ அக்கார்டிங் டு திஸ் லா படிங்க, the rate of the reaction is directly proportional to product of the natural product equal product of okay the molar concentration of all the reactants. இப்போ molar concentration இங்க யாருங்க ஸ்கொயர் பிராக்கெட்ல a கொடுத்திருப்பேன், இங்க யாருங்க b கொடுத்திருப்பேன். இப்போ molar concentration of all the reactants with each term raised to the power, இங்க பவர் என்ன கொடுத்திருப்பா m, அங்க n கொடுத்திருப்பா. அதனால கேர்ஃபுல்லா பாருங்க, இந்த m and n ங்கிறது it is not a stoichiometric coefficient. the stoichiometric equation is a balanced equation சரிங்களா. இப்போ என்ன சொல்றேன்னா, sometimes the m plus n ங்கிறதுங்க இங்க வரக்கூடிய கோஎஃபிஷியன்ட் இருக்குல்ல, அந்த கோஎஃபிஷியன்ட் சேமாவும் இருக்கலாம் டிஃபரண்டாவும் இருக்கலாம் சரிங்களா. இப்போ இந்த இடத்துல x moles of capital A கொடுத்திருப்பேன், இங்க y moles of capital B கொடுத்திருப்பேன். இதே நீங்க கெமிக்கல் ஈக்குலிபிரியம் மெஷர் நம்ம என்ன பண்ணிட்டோம்னு கேட்டீங்கன்னா, இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் a பவர் இந்த x னே b பவர் y போட்டுருப்போம். பட் கெமிக்கல் கைனடிக்ஸ்ல இங்க வரக்கூடிய இதுக்கு பேர் ஆர்டர்னு சொல்லுவாங்க. ஆர்டர்ங்கிறது m plus n தானே. ஆர்டர் எண்ணிக்கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா one of the experimental value, that is called theoretical value. அப்ப experimental value அப்படினா இந்த இடத்துல என்ன கொடுக்கிறேன்னா, it may or may not be same as the stoichiometric coefficient. அதனால என்ன பண்ணிருக்கேன்னு கேட்டீங்கன்னா, இந்த x ங்கிறதுக்கு பதிலா m கொடுத்திருப்பாங்க, y க்கு பதிலா என்ன பண்ணிருப்பாங்க n கொடுத்திருப்பாங்க. அப்ப both m and n ங்கிறது one of the experimentally determined பண்ணிய வேல்யூ தான் சரிங்களா. நான் சரி இப்போ வேற கொஞ்ச நேரத்துல டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் போட்டதுக்கு அப்புறம் இப்போ we have to at least one year பதிலா கான்ஸ்டன்ட், அப்ப என்ன பண்றீங்க ஈக்குவல் போடுறீங்க. அப்ப ரேட் ஈக்குவல் டு k into the a power m into b power r n. இது என்ன எக்ஸ்பிரஷன் கேட்டினா ரேட் எக்ஸ்பிரஷன். அப்ப k ங்கிறது என்ன கான்ஸ்டன்ட்ங்க, ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். it is also called as simply that is here rate constant சொல்லிட்டோம். and m plus n இது எதுன்னு கேட்டினா எக்ஸ்பெரிமெண்டலி டிட்டர்மைன் பண்ணக்கூடிய வேல்யூ அர்த்தம். அப்ப இந்த m என்னங்கிறது என்னைக்கு வந்து பார்த்தா எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூ மறந்து விட்டுறாங்க. அப்ப இதுதான் யாருன்னு கேட்டீங்கன்னா ரேட் லா ஓகேங்களா. நெக்ஸ்ட் லைன் போறோம் கேட்டீங்கன்னா ரேட் கான்ஸ்டன்ட், இட் இஸ் ஆல்சோ கால்ட் as ஸ்பெசிபிக் கான்ஸ்டன்ட் சொல்லிக்கலாம். இதுக்கு இன்னொரு நேம் இருக்குங்க, வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் சொல்லுவாங்க சரிங்களா. இப்ப ரேட் கான்ஸ்டன்ட் வந்து எப்படி டிஃபைன் பண்றாங்க, இப்ப ரேட் கான்ஸ்டன்ட் யாருன்னு கேட்டீங்கன்னா k தான். அப்ப இந்த ரேட் கான்ஸ்டன்ட் இத டிஃபைன் பண்ணனும்னா இந்த கான்சன்ட்ரேஷன் என்ன இருக்குல்ல, இதுவே கான்ஃபிடன்ஸ் ரெண்டுமே வந்து யூனிட்டியா இருக்கு, வேல்யூ ஒண்ணா இருக்கு. எப்படி பாருங்க, it is the rate of the reaction when the concentration of each of the reactant is unity, the main point சரியா. அப்ப நீங்க வந்து அந்த ரேட் எக்ஸ்பிரஷனை எழுதிருக்க, ரேட் that is equal to k into a power m and b power r n கொடுத்தாச்சு. இப்போ இந்த இடத்துல இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் a யும் சரிங்க, இந்த b யும் சரி, சரி இந்த ரியாக்டன்ட் இருக்குல்ல ரெண்டு பேரும் யூனிட்டிங்க. இப்ப வேல்யூ எனக்கு வரணும். அப்ப யூனிட்டி இருக்கும்போது கேட்டீங்கன்னா அப்ப ரேட் எதுக்கு ஈக்குவலா இருக்கு, ரேட் கான்ஸ்டன்ட் ஈக்குவலா இருக்கு.
ஓகேங்களா? அப்ப டிஃபைன் ரேட் கான்ஸ்டன்ட் கேட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த டெஃபினிஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் எங்க மூவ் பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷன். இந்த ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷன் நீங்க கண்டுபிடிக்கணும்னா அந்த ஆஃப்டர் ஃபைண்டிங் தி ரேட் எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதோடைய கான்சன்ட்ரேஷன் டர்ம்ஸ் பவர் வருது இல்லையா, அந்த பவர் ரெண்டுமே நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா ஆட் பண்ணி போறீங்க. பட் இந்த பவர்ல யூஸ் பண்ணக்கூடிய எல்லாமே மோஸ்ட்லி எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூ சொல்லிட்டாங்க. ஓகே தானே? இப்போ லெசன் பண்ணிட்டேன். இப்போ டிஃபைன் கேட்டீங்கன்னா the sum of the exponential power to which each concentration is raised in the rate expression. Okay, each concentration is raised in the rate expression. இப்போ லெசன் பண்ணிட்டேன். இப்போ அதே ரேட் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்கிறோம். எதுக்குங்க? இந்த ஜெனரல் ஈக்குவேஷனுக்கான அந்த ரேட் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்கோம். இப்போ ரேட் ஈக்குவல் டு k இன்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் a பவர் m b பவர் n கொடுத்துருச்சு. இப்போ நீங்க ஓவரால் ஆர்டர் கண்டுபிடிக்கணும்னா இங்க இருக்கக்கூடிய இந்த பவர் இருக்குல்ல, இந்த பவர் இருக்குது m and n இருக்குல்ல, இது ரெண்டு பேரும் என்ன பண்ணிரணும், ஆட் பண்ணணும். அது என்ன கொடுத்துருக்க, சம் ஆஃப் தி வேர்ட் கொடுத்துருக்க மறந்து விட்டுறாங்க. கிளியரா சார்? இப்போ இந்த ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷன்ஸ் கூட நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன், ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன், செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் வந்து போயிட்டே இருக்கு. ஓகே, இதெல்லாம் belongs to an order of the reaction 0 2 and 3 குள்ள இருந்துச்சுன்னா அதெல்லாம் சிம்பிள் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. அந்த 3 க்கு மேல வந்துச்சுன்னா காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. ஓகே, that will select. now அப்ப இதுல ஒரு பாருங்க, in case if m ஓட வேல்யூ 0 ஆ இருக்குன்னா n ஓட வேல்யூ 0 இருந்துச்சுன்னா அப்ப இந்த இடத்துல அப்ளை பண்ணனும் 0 + 0 0 தானே. அப்ப the order of the reaction யாருக்கு தெரியும், 0 ஓட ரியாக்ஷன். if m = 1 n = 0 இருந்துச்சுன்னா அது என்னங்க, ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். இது நீங்க உல்டா போடலாம். சரிங்களா? இது இப்படி m = 0 n = 1 கொடுத்தால என்ன வருது, ஃபர்ஸ்ட் ஆர்டர். so and so on அப்படியே போயிட்டு இருக்கும். மறந்துட்டேன். இது எதுன்னு கேட்டீங்கன்னா ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன். சரி, இப்போ இங்க நெக்ஸ்ட் வந்து பாருங்க ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். the zero order reaction may list பண்ணிருக்கோம். the rate of the reaction does not depend upon the concentration of the reactant. ஒரு reactant ஓட concentration வந்து டிபெண்ட் பண்ணாம இருந்துச்சுன்னா the independent சொல்லுவோம். டிபெண்ட் பண்ணாம இருந்துச்சுன்னா those kind of reactions called as zero order reaction. அப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம், rate equal to k into இது பவர் யாருக்கு 0 and then இது பவர் யாருக்கு 0. அப்ப நீங்க ஆட் பண்ணா வேல்யூ வந்து 0 வரும். அப்ப இதுக்கு பவர் 0 ஈக்குவல் டு யாருக்கு வேல்யூ 1. அப்ப இதுக்கு வேல்யூ யாருக்கு 1. அப்ப ஃபைனல் என்ன வருது, ரேட் ஈக்குவல் டு யாருக்கு k 0 டு சரிங்களா? அப்ப இந்த கேட்டினா டெஃபினிஷன்ஸ் இதெல்லாம் டெஃபினிஷன்ஸ் தானே. அங்க போய் பார்த்தா இப்ப ரேட்லாம் ரேட் கான்ஸ்டன்ட், ஸ்பெசிஃபிக் கான்ஸ்டன்ட், கடைசி ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன், ஜீரோ ரியாக்ஷன் பார்த்துருக்கோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் வந்து ஓவரால் ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் கண்டிப்பாக பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.